நேர்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்க ராசியா ஜூலியட்டா. நேர்களே, நாங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக போஸ்ட் பண்ண ப்ராப்பர்ட்டி ரெக்கமெண்ட் வீடியோக்கு நீங்கள் எல்லாரும் ரொம்பவே நல்ல வரவேற்பு கொடுத்துருந்தீங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. உங்க எல்லாத்துக்கும் மிக்க நன்றி. ஸோ லாஸ்ட் வீக்கில் போஸ்ட் பண்ண ரெக்யர்மெண்ட்ஸில், அதாவது 15 ரெக்யர்மெண்ட்ஸ், ப்ராப்பர்ட்டி ரெக்யர்மெண்ட்ஸில் 4 ரெக்யர்மெண்ட் நாங்கள் ஒரு வாரத்திலேயே வந்துட்டு சேல் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அதுக்கு எங்களுக்கு ஒத்துழைப்போடு இருந்தது ப்ராப்பர்ட்டி ஓனர்ஸ் அண்ட் ரியல் எஸ்டேட் பர்சன்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சரி, நம்ம போஸ்ட் பண்ணுற எல்லா ப்ராப்பர்ட்டிஸுமே பார்த்தீங்கன்னா டைரக்டா பையர்ஸ் கிட்ட இருந்து வெரிஃபை வாங்கின 100% ஜென்யூனான வெரிஃபைட் ரெக்யர்மெண்ட்ஸுங்க. அதனால நீங்க வந்து எங்களுக்கு எக்ஸாக்டா ரெக்யர்மெண்ட்டுக்கு எக்ஸாக்டா மேட்ச் ஆகக்கூடிய ப்ராப்பர்ட்டி நீங்க கொடுத்தீங்கன்னா உடனே சேல் கன்ஃபார்ம் பண்ணிடலாம். அதை நான் வந்து 100% ஷியோரா சொல்றேன். இவ்வளோதான் நான் எவ்வளவோ சொல்லியிருந்தேன். லாஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணும்போது நான் அவ்வளோ தூரம் சொல்லியிருந்தோம். ஒரு சில பேர் வந்து என்னன்னா அவங்களுக்கு டைரக்டா தெரியாத ப்ராப்பர்ட்டியும் அது போல வந்துட்டு ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியாத ப்ராப்பர்ட்டியுமே எங்களுக்கு அனுப்பி வச்சிருந்தீங்க. அதனால வந்து அவங்களுக்கு எல்லாம் வந்து ப்ராப்பரான ரெஸ்பாண்ட் பண்ண முடியல. நான் திருப்பி தயவு செய்து நீங்க வந்து எங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி ரெக்கமெண்ட் அனுப்புறன்னு பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்க ஒன்றும் டைரக்ட் ப்ராப்பர்ட்டி ஓனரா இருக்கணும். இல்லைன்னா ப்ராப்பர்ட்டியோட ஓனரை டைரக்டா தெரிஞ்சிருந்து அந்த ப்ராப்பர்ட்டி டீட்டெயில்ஸை ஃபுல்லா தெரிஞ்சிருந்தா மட்டும் எங்களுடைய ரெக்யர்மெண்ட்டுக்கு எக்ஸாக்டா மேட்ச் ஆகக்கூடிய ப்ராப்பர்ட்டியோட ஐடி நம்பர் இருக்கும், ரெக்யர்மெண்ட் ஐடி நம்பர் இருக்கும். அந்த ரெக்யர்மெண்ட் ஐடி நம்பரோட சேர்த்து எங்களுக்கு நீங்க மெசேஜ் பண்ணா மட்டும்தான் எங்களால அந்த ப்ராப்பர்ட்டி ப்ராசஸ் பண்ண முடியும். நீங்க அரைக்குறை டீட்டெயில்ஸ் அனுப்புறதுனால எங்களால வந்துட்டு அது கரெக்டா மேட்ச் பண்ண முடியாது. பிகாஸ் எங்களுக்கு ஃப்ளோவா நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்துட்டு இருக்கிறனால நாங்க எல்லாத்தையுமே டீல் பண்ணும்போது எங்களுக்கு இது கொஞ்சம் சிரமமா இருக்கும். அதனாலதான் நாங்க சொல்றோம், நீங்க டீட்டெயில்ஸ் அனுப்பும்போது உங்களுக்கு வந்து நீங்க ஒண்ணு டைரக்ட் ப்ராப்பர்ட்டி ஓனரா இருக்கணும், இல்லைன்னா ப்ராப்பர்ட்டி ஓனரை டைரக்டா தெரிஞ்சிருந்து ப்ராப்பர்ட்டி டீட்டெயில்ஸ் வந்து ஃபுல்லா தெரிஞ்சிருந்த ரியல் எஸ்டேட் பர்சனா இருந்தா மட்டும் எங்களுக்கு வந்து ப்ராப்பர்ட்டி டீட்டெயில்ஸை ரெக்யர்மெண்ட் ஐடி நம்பரோட சேர்த்து எங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் ஃபுல் ரெக்யர்மெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் சேர்த்து எங்களுக்கு அனுப்ப போறீங்கன்னா அது வந்து 9042335335 என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிட்டீங்கன்னா நாங்கள் உடனே அதை ப்ராசஸ் பண்ணி இமீடியட்டாக உங்களுக்கு சேல் வந்து க்ளோஸ் பண்ணி கொடுத்துருவோம். ப்ரொவைடர் நீங்க அனுப்பக்கூடிய ப்ராப்பர்ட்டி எங்களுடைய ரெக்யர்மெண்ட் ஐடிக்கு வந்துட்டு எக்ஸாக்டா மேட்ச் ஆகணும். சரிங்களா? சரி, இந்த வாரத்துக்கான ப்ராப்பர்ட்டி ரெக்யர்மெண்ட் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ரெக்யர்மெண்ட் ஐடி CNRB 16. இந்த பையர் ஹரியானாவை சேர்ந்த ஒரு பிரபலமான பிளாஸ்டிக் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. இந்த பையருக்கு தேவையானது 2-3 ஏக்கர் வரையிலான இண்டஸ்ட்ரியல் லேண்ட், இல்லைன்னா கரண்ட்ல ரன்னிங்ல இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் மோல்டிங் ரிலேட்டட் ஃபேக்டரி அவங்களுக்கு தேவை. அவங்க வந்து அப்படி இருந்ததுன்னா அந்த ஃபேக்டரி, லேண்ட், பில்டிங், மெஷினரிஸ் எல்லாமே சேர்த்து வாங்கிப்பேன்னு சொல்றாங்க. இந்த பையர் மெயினா விரும்புகிற லொகேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புதூர், இருங்காட்டுக்கோட்டை, ஒரகடம், இல்லைன்னா மஹிந்திரா வேர்ல்டு சிட்டி. இந்த லொகேஷன்ஸ்ல இல்ல இன்கேஸ் இல்லைன்னா சென்னைக்கு பக்கத்திலேயே ஏதாவது பிளாஸ்டிக் ரிலேட்டட் ஃபேக்டரிக்கு சூட் ஆகிற மாதிரி லேண்டா இருந்தா கூட இந்த பையர் வாங்க தயாரா தான் இருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மார்க்கெட் ரேட் என்னவா இருந்தாலுமே அவங்க கொடுத்து பர்ச்சேஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. ஸோ இந்த பையருக்கு எக்ஸாக்டா சூட் ஆகக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதோட ப்ராப்பர்ட்டி ஓனர்ஸ் இல்ல ரியல் எஸ்டேட் ப்ரொஃபஷனல்ஸ் உங்களுக்கு ப்ரொவைடர் இந்த ப்ராப்பர்ட்டி ஓனர்ஸ் டைரக்டா தெரிஞ்சிருந்து ஃபுல் டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா 9042335335 என்ற நம்பருக்கு இந்த ரெக்யர்மெண்ட் ஐடியோட சேர்த்து எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நம்ம இமீடியட்டா சேல் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ரெக்யர்மெண்ட் ஐடி CNRB 17. இந்த பையருக்கு தேவையானது மினிமம் 1 கிரவுண்ட் கமர்ஷியல் லேண்ட், இல்லைன்னா கமர்ஷியல் பில்டிங்கா இருந்தா கூட ஓகேன்னு தான் சொல்றாங்க. மெயின் ரோட்லயே கேக்குறாங்க. நார்த் அல்லது ஈஸ்ட் ஃபேசிங் இருக்கிற மாதிரி ப்ராப்பர்ட்டி வாங்க விரும்புறாங்க. ரொம்ப நல்ல ஏரியானா ஃபேசிங் டைரக்ஷன் ஒரு பிரச்சனையே இல்லைன்னு சொல்றாங்க. இந்த பையர் விரும்புற லொகேஷன்ஸ் பாத்தீங்கன்னா வலசரவாக்கம், அசோக் நகர், KK நகர், விருகம்பாக்கம், சின்மயா நகர், அரும்பாக்கம், MMDA. இந்த பையரோட பட்ஜெட் 6 கோடி. திரும்பியும் சொல்றோம், டைரக்ட் ப்ராப்பர்ட்டி ஓனர்ஸ் இல்லைன்னா ப்ராப்பர்ட்டி ஓனர்ஸை டைரக்டா தெரிஞ்சிருந்து அண்ட் ப்ராப்பர்ட்டி டீட்டெயில்ஸை ஃபுல்லா தெரிஞ்சிருந்தவங்க மட்டும் இந்த ரெக்யர்மெண்ட் ஐடி நம்பரோட சேர்த்து எங்களுக்கு 9042335335 என்ற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. ரெக்யர்மெண்ட் ஐடி CNRB 18. இந்த பையரோட தேவை மினிமம் 250 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு இண்டிபெண்டன்ட் கமர்ஷியல் ஷாப்பா. இவங்க விரும்புற லொகேஷன் பாத்தீங்கன்னா தரமணி ரயில்வே ஸ்டேஷன் மெயின் ரோட், அப்புறம் நார்த் வீரண்ணம் சாலை, பெருங்குடி மற்றும் கண்டஞ்சாவடி RMZ2 பக்கம். இந்த பையரோட மேக்சிமம் பட்ஜெட் 90 லட்சம். கரெக்டா இந்த ரெக்யர்மெண்ட்டுக்கு மேட்ச் ஆகிற ப்ராப்பர்ட்டி இருந்துச்சுன்னா 9042335335 நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புங்க. இவங்க வந்து இமீடியட்டா வந்து பர்ச்சேஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. ரெக்யர்மெண்ட் ஐடி CNRB 19.
இந்த பையரோட ரெக்யர்மெண்ட் 50 சென்ட் ட்ரை லேண்ட், குறைஞ்சபட்சம் 50 அடி ஃப்ரண்டேஜ் மற்றும் 40 அடி ரோட் ஆக்சஸ் கண்டிப்பா இருக்கணும்னு சொல்றாங்க. வேர் ஹவுஸுக்கு சூட்டபிளான இடமா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இவங்க வேர் ஹவுஸ்க்காக தான் பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க விரும்புற லொகேஷன் பார்த்தீங்கன்னா ஒரகடம் ஜங்ஷன்ல இருந்து 6 கிலோமீட்டர் சுற்றளவில் இருக்கணும்னு சொல்றாங்க. இந்த பையரோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 3 கோடின்னு சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா கரெக்டான ரெக்யர்மெண்ட் கொடுத்தா அவங்க இம்மீடியட்டா பர்ச்சேஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. அதாவது கரெக்டான மார்க்கெட் வேல்யூக்குரிய ப்ராப்பர்ட்டியா இருந்தா இம்மீடியட்டா பர்ச்சேஸ் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி, அடுத்த ரெக்யர்மெண்ட் என்னன்னு பார்க்கலாம். ரெக்யர்மெண்ட் ஐடி CNRB 20. இந்த பையருக்கு தேவை குறைந்தபட்சம் 1800 ஸ்கொயர் ஃபீட் கமர்ஷியல் லேண்ட், 40 அடி ரோடு ஆக்சஸ் கண்டிப்பா இருக்கணும்னு சொல்றாங்க. இவங்களுக்கு வேளச்சேரி ஏரியா மட்டும்தான் வேணுமா, அந்த வேளச்சேரியில எந்த ஒரு லொகேஷனா இருந்தாலும் ஓகேன்னு சொல்றாங்க. இவங்களோட பட்ஜெட் பாத்தீங்கன்னா 4 கோடி. கரெக்டான ப்ராப்பர்ட்டி இருந்தா உடனே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு ரெடியா இருக்குன்னு சொல்றாங்க இவங்களும். ரெக்யர்மெண்ட் ஐடி CNRB 21. இந்த பையர் மும்பையை சேர்ந்த ஒரு பிரபலமான லா ஃபர்ம். சரிங்களா, இந்த பையரோட ரெக்யர்மெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா 600 ஸ்கொயர் ஃபீட்ல லா ஃபர்ம் தொடங்குற மாதிரி ஒரு சூட்டபிளான ஒரு பிளேஸ், ஆஃபீஸ் ஸ்பேஸ் தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இவங்க வந்து ஒரு நல்ல வெல் மெயின்டைன்டு பில்டிங்ல கார் பார்க்கிங், லிஃப்ட் மற்றும் தேவையான எல்லா பேசிக் கம்யூனிட்டிஸும் இருக்கிற மாதிரி ஒரு பில்டிங் பார்த்துட்டு இருக்கிறாங்க. நல்ல ஆம்பியன்ஸ் கண்டிப்பா இருக்கணும்னு சொல்றாங்க. அப்படி இருந்ததுன்னா எந்த ஃப்ளோரா இருந்தாலும் அவங்களுக்கு பிரச்சனையே இல்லைன்னு சொல்றாங்க. இவங்க விரும்புற லொகேஷன்ஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா சென்னை ஹைகோர்ட் அப்புறம் அண்ணா சாலை, இந்த இடத்தை சுத்தி இருக்கிற ஏரியா அவங்களுக்கு ஓகே. இந்த இடம் இல்லைன்னா இந்த இடத்தை சுத்தி இருக்கிற ஏரியா அவங்களுக்கு ஓகேன்னு சொல்றாங்க. இவரோட பட்ஜெட் பாத்தீங்கன்னா 1.25 கோடி. ரெக்யர்மெண்ட் ஐடி CNRB 22. இந்த பையரோட தேவை 1500 இருந்து 1700 ஸ்கொயர் ஃபீட் வரை வீடு கட்டுவதற்கு தகுந்த அப்ரூவ்டு லேண்ட் இல்லைன்னா லேண்ட் வித் பில்டிங்னு பாக்குறாங்க. 30 அடி ரோடு ஆக்சஸ் கண்டிப்பா இருக்கணும்னு சொல்றாங்க. ஆனா தண்ணி தேங்குற பிரச்சனை இருக்கவே கூடாது அப்படிங்கிறாங்க. விரும்புற லொகேஷன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா வேளச்சேரி, ஆடம்பாக்கம், அதாவது ஆதம்பாக்கம். இவங்க பட்ஜெட் 1.60 கோடி, அதாவது 1,60,00,000 சொல்றாங்க. இவங்க வந்து கரெக்டான லொகேஷன், நீங்க வந்து கரெக்டான அவங்களுக்கு சூட்டபிளான ஒரு ப்ராப்பர்ட்டி கொடுத்தீங்கன்னா அவங்க இமிடியேட்டா ரெஜிஸ்டர் பண்ண ரெடியா இருக்கிறாங்க. ரெக்யர்மெண்ட் ஐடி CNRB 23. இந்த பையரோட ரெக்யர்மெண்ட் மினிமம் 2400 இருந்து 3200 ஸ்கொயர் ஃபீட் வரை வீடு கட்டுறதுக்கு தகுந்த லேண்டா இருக்கணும்னு சொல்றாங்க. 30 அடி ரோடு ஆக்சஸ் கண்டிப்பா இருக்கணும்னு சொல்றாங்க. அது போல வாட்டர் லாகிங் பிரச்சனை, அதாவது தண்ணி தேங்குற பிரச்சனை இல்லாத இடமா வேணும்னு சொல்றாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து வெஸ்ட் ஃபேசிங் செட் ஆகாதான். அதனால வெஸ்ட் ஃபேசிங் தவிர மற்ற எந்த ஒரு ஃபேசிங்கா இருந்தாலும் இவங்களுக்கு ஓகேன்னு சொல்றாங்க. இவங்க விரும்புற லொகேஷன்ஸ் பாத்தீங்கன்னா அசோக் நகர் அண்ட் KK நகர் மட்டும்தான். இவங்க பட்ஜெட் 7 கோடி. ப்ராப்பர்ட்டி ஓனர், அதாவது செல்லர் விரும்புற மாதிரி அவங்க கேட்கிற மாதிரி எந்த மோட் ஆஃப் பேமெண்ட் பண்றதுக்கும் இவங்க தயாரா இருக்கிறேன் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்கிறாங்க. ரெக்யர்மெண்ட் ஐடி CNRB 24. இந்த பையருக்கு தேவை ஒரு 3 BHK ரீசேல் பிளாட். 6 வருஷத்துக்குள்ள பழக்கமான ஒரு வெல் மெயின்டைன்டு பிளாட் தான் இவங்க பாக்குறாங்க. கார் பார்க்கிங்கும் மற்ற எல்லா பேசிக் கம்யூனிட்டிஸும் கண்டிப்பா இருக்கணும்னு சொல்றாங்க. இவங்க விரும்புற லொகேஷன் பாத்தீங்கன்னா மொகப்பெயர் மற்றும் நோலம்போர். இவங்களோட பட்ஜெட் 1.5 கோடி. ரெக்யர்மெண்ட் ஐடி CNRB 25. இந்த பையரோட ரெக்யர்மெண்ட் ஒரு பிரபலமான குஜராத்தை சேர்ந்த கார்கோ கம்பெனி ஆபீஸ்க்காக தானா. இவங்களுக்கு தேவையானது 750 இருந்து 1000 ஸ்கொயர் ஃபீட் கமர்ஷியலான ஸ்பேஸ், நல்ல வெல் மெயின்டைன்டான ஒரு கமர்ஷியல் பில்டிங்கை தான் இவங்க விரும்புறாங்க. எந்த ஃப்ளோரா இருந்தாலும் பரவாயில்லைன்னு சொல்றாங்க. ஆனா முக்கியமா கார் பார்க்கிங்கும், லிஃப்டும் அண்ட் எல்லா பேசிக் கம்யூனிட்டிஸும் இருக்கணும்னு சொல்றாங்க. 10 வருஷத்துக்குள்ள பழக்கமான நல்ல ஆம்பியன்ஸான பில்டிங்கா இருந்ததுன்னா அவங்க ஓகே அப்படின்றாங்க. மெயின் ரோடு இல்லைன்னா டீசென்டான லொகேஷனா இருக்கணும்னு சொல்றாங்க. முக்கியமா வந்து கிண்டி அல்லது பட் ரோடு, இந்த இடத்தை சுத்தி உள்ள இடங்கள்ல 100% வாஸ்து அடிப்படையில கட்டி இருக்கிற பில்டிங்கா இருந்து அது ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் ஃபேசிங்கா இருந்துச்சுன்னா அவங்க இமிடியேட்டா பர்ச்சேஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறேன்னு சொல்றாங்க. இவங்களோட பட்ஜெட் பாத்தீங்கன்னா 3,75,00,000. ரெக்யர்மெண்ட் ஐடி CNRB 26. இவங்க தேவை மினிமம் 1200 ஸ்கொயர் ஃபீட்ல வீடு கட்டுவதற்கு சூட்டபிளான அப்ரூவ்ட் லேண்ட் தான். 24 அடி ரோடு ஆக்சஸோட தண்ணி தேங்குற பிரச்சனை இல்லாத இடமா இருக்கணும்னு சொல்றாங்க. இவங்க வந்து ப்ரிஃபர் பண்ற லொகேஷன் பாத்தீங்கன்னா வலசரவாக்கம், நங்கநல்லூர் அண்ட் மேடவாக்கம். இவங்க பட்ஜெட் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 9,000 ரூபாய் வரை கொடுத்து வாங்க தயாரா இருக்குன்னு சொல்றாங்க. இவங்க ரெக்யர்மெண்ட்டுக்கு எக்ஸாக்டா மேட்ச் ஆகிற ப்ராப்பர்ட்டி உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அதோட ஃபுல் டீடைல்ஸ் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்க, இமிடியேட்டா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம்ன்றாங்க. ரெக்யர்மெண்ட் ஐடி CNRB 27.
இந்த பையருக்கு தேவை குறைந்தபட்சம் 500 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு இண்டிபெண்டான வில்லா, அதாவது தனி வீடு. 10 வருஷத்துக்குள்ள பழக்கமான வெல் மெயின்டைன்ட் பில்டிங்கா இருக்கணும்னு சொல்றாங்க. தண்ணி தேங்குற பிரச்சனை இருக்கவே கூடாது அப்படின்றாங்க. இவங்க நல்ல டீசென்டான லொகேஷனா எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ப்ரிஃபரபிளா அவங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ற லொகேஷன்ஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா, போரூர்ல இருந்து பூனமல்லிக்குள்ள, அதாவது மேக்சிமம் பூனமல்லி பஸ் ஸ்டாப் வர இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது போக தாம்பரம், குரோம்பேட், பல்லாவரம், பெருங்களத்தூர், வண்டலூர், ராமாபுரம், மணப்பாக்கம், முகலிவாக்கம் இல்ல மதுரவாயல், ஸோ இந்த லொகேஷனுக்குள்ள எதுவா இருந்தாலும் ஓகே அப்படின்றாங்க. இவங்களுடைய அதிகபட்ச பட்ஜெட் பாத்தீங்கன்னா 70 லட்சம்னு சொல்றாங்க. ரெக்கமெண்ட் ஐடி CNRB 28. இந்த பையருக்கு தேவை குறைந்தபட்சம் 50 சென்ட்ல இருந்து 1 ஏக்கர் வரையிலான ட்ரை லேண்ட், அதாவது 40 அடி ரோட் ஆக்சஸோட வேர் ஹவுஸ் கட்டுறதுக்கு தகுந்த இடமா இருக்கணும்னு சொல்றாங்க. இவங்க மெயினா ப்ரிஃபர் பண்ற லொகேஷன் பாத்தீங்கன்னா மீஞ்சூர் மெயின் ரோடு. அப்படி இல்லைன்னா ஒரு வேர் ஹவுஸ் கட்டுறதுக்கு தகுந்த ஒரு இடமா இருந்தாலும் ஓகேன்றாங்க. பட் சென்னைக்கு அருகில இருக்கணும்னு சொல்றாங்க. நல்ல சூட்டபிளான இடமா கொடுத்தா உடனே அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. இவங்களோட பட்ஜெட் பாத்தீங்கன்னா 4 கோடி. ரெக்கமெண்ட் ஐடி CNRB 29. இந்த பையருக்கு தேவையானது 1 ஏக்கர் ட்ரை லேண்ட், அதாவது புஞ்சை நிலமா. வேர் ஹவுஸ் கட்டுறதுக்கு தகுந்த இடமா இருக்கணும்னு சொல்றாங்க. குறைஞ்சபட்சம் 60 அடி ஃப்ரண்டேஜுடன் 30 அடி ரோட் ஆக்சஸும் இருக்கணும்னு சொல்றாங்க. கண்டிப்பா ஃபேக்டரிஸ், வேர் ஹவுஸ் அந்த ஏரியாவை சுத்தி கண்டிப்பா இருக்கணும்னு சொல்றாங்க. சரிங்களா? இந்த பையருக்கு ஆல்ரெடி ஸ்ரீபெரும்புத்தூர்ல ஒரு வேர் ஹவுஸ் இருக்குது. ஸோ வேர் ஹவுஸுக்கு தகுந்த லேண்ட் எந்த ஒரு லொகேஷன்ல இருந்தாலும் அவங்க பரவாயில்லன்றாங்க. மார்க்கெட் ரேட் எதுவா இருந்தாலும் அது கொடுத்து வாங்க ரெடியா இருக்கிறேன்னு சொல்றாங்க. சரி, இப்போ இன்னைக்கும் பாத்தீங்கன்னா சரி, அண்ட் லாஸ்ட் வீக்லயும் பாத்தீங்கன்னா நிறைய வேர் ஹவுஸுக்கான ரெக்யர்மெண்ட்ஸ் நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு வேர் ஹவுஸுக்கு சூட்டபிளான லேண்ட் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அதோட ஃபுல் டீடைல்ஸ் எங்களுக்கு அனுப்பி வைங்க. இமீடியட்டா நம்ம வந்து சேல் க்ளோஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் நிறைய வேர் ஹவுஸ் ரெக்யர்மெண்ட்ஸ் நம்மளுக்கு இருந்துட்டு இருக்கு. ரெக்யர்மெண்ட் ஐடி CNRB 30. இந்த பையரோட தேவை ரெண்ட் கிடைக்கிற மாதிரி ஒரு ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அட்லீஸ்ட் 1000 ஸ்கொயர் ஃபீட் இருக்கணும்னு சொல்றாங்க. சென்னையில எந்த ஒரு லொகேஷன்ல இருந்தாலுமே அவங்களுக்கு ஓகே தானா. இவங்க ரீசெண்டா ஒரு ப்ராப்பர்ட்டி சேல் பண்ணிட்டு அதோட கேபிட்டல் கெயினுக்காக தான் இப்ப இன்வெஸ்ட் பண்றதுக்கு பார்த்துட்டு இருக்கிறாங்களா. ஸோ இவங்களோட மேக்சிமம் பட்ஜெட் பாத்தீங்கன்னா வந்து 1 கோடின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வாரத்துக்கான பையர் ரெக்யர்மெண்ட்ஸ் இவ்வளவுதாங்க. ஸோ வாரம் நாங்கள் இந்த மாதிரியான பையர் ரெக்யர்மெண்ட்ஸ் கண்டினியூஸாக போஸ்ட் பண்ணிட்டே தான் இருப்போம். நாங்கள் போஸ்ட் பண்ணுற எந்த ஒரு ரெக்யர்மெண்ட்டுமே திருப்பி ரீபீட்டட் போஸ்ட் பண்ணவே மாட்டோம். அண்ட் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கிற இந்த ரெக்யர்மெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா கரண்ட் ரெக்யர்மெண்ட்ஸ். நாங்கள் இந்த ரெக்யர்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே டைரக்டாக பையர்ஸ் கிட்ட இருந்து கலெக்ட் பண்ண 100% ஜென்யூனான வெரிஃபைட் ரெக்யர்மெண்ட்ஸ். அதனால நான் என்ன சொல்றேன்னா, ப்ராப்பர்ட்டி ஓனர்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை ரியல் எஸ்டேட் ப்ரொஃபஷனல்ஸாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு எங்களோட ரெக்யர்மெண்ட்டுக்கு எக்ஸாக்டா மேட்ச் ஆகுற ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு டைரக்டா தெரிஞ்சு இருந்ததுன்னா எங்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டியோட ஃபுல் டீடைல்ஸை 9042335335 என்ற நம்பருக்கு எங்களுடைய ரெக்யர்மெண்ட் ஐடி நம்பர் என்ன அப்படிங்கிறத தெளிவாக மென்ஷன் பண்ணி எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா உடனே நாங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவோம். நான் மறுபடியும் சொல்கிறேன், உங்களுக்கு டைரெக்டாக ப்ராப்பர்ட்டியை தெரிஞ்சிருந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருந்தா மட்டும் எங்களோட நம்பருக்கு நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுங்க. குரூப்பில் வந்த மெசேஜ் இல்லை தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்ச மெசேஜஸ்ன்னு ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு எங்கேயாவது பார்த்துட்டு வந்துட்டு எங்களுக்கு அரைகுறை டீட்டெயில்ஸ் அனுப்பாதீங்க. தயவு பண்ணி அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை எங்களுக்கு. அதனால தான் சொல்றேன், உங்களுக்கு டைரக்டா ப்ராப்பர்ட்டி டீடைல்ஸ் தெரிஞ்சிருந்தா மட்டும் எங்களுக்கு டீடைல்ஸ் அனுப்புங்க. அது மட்டும் இல்லாம அப்புறம் எங்களுக்கு என்னென்ன டீடைல்ஸ்லாம் வேணும் அப்படிங்கறது, அதாவது ஃபுல் டீடைல்ஸ் சொல்றேன், என்னென்ன டீடைல்ஸ்லாம் எங்களுக்கு வந்து முக்கியமா வேணும் அப்படிங்கறத போன வாரம் போஸ்ட் பண்ண ரெக்யர்மெண்ட் வீடியோலயே நான் வந்து மென்ஷன் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அது உங்களுக்கு என்னென்ன தெரியணும்னா நீங்கள் போன வார வீடியோ பாருங்க. இல்லைன்னா நாங்கள் வந்து இந்த வார வீடியோ இப்போ போடுற இந்த வீடியோலையுமே நாங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் அது என்னென்ன ஃபுல் டீடைல்ஸ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதை பார்த்துட்டு நீங்கள் ஃபுல் டீடைல்ஸ் எல்லாமே நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற எல்லா டீடைல்ஸுமே எங்களுக்கு சென்ட் பண்ணுங்க. தயவு பண்ணி அரைகுறையா எதையுமே அனுப்பாதீங்க, உங்களுக்கு எஞ்சி கேட்டுக்கிறோம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எங்களுக்கு ஃப்ரீலான்ஸ் வீடியோகிராஃபர் கம் எடிட்டர் நீண்ட கால அடிப்படையில் எங்களோட பணிபுரியறதுக்காக தேவைப்படுறாங்க. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு விருப்பம் இருந்த நம்பரா நீங்க இருந்தீங்கன்னா 9042335335 என்ற நம்பருக்கு எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கோ விற்கிறதுக்கோ, இல்ல உங்களுக்கு கமர்ஷியலா ஒரு ப்ராப்பர்ட்டி ரெண்ட் வந்து எடுக்கணும், இல்ல கமர்ஷியலா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டியை வந்து கமர்ஷியல் ரெண்ட்டுக்கு கொடுக்கணும்னாலுமே நீங்க எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். நாங்க நிச்சயமா உங்களுக்கு குயிக்கான அண்ட் ஃபாஸ்டான சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுவோம்.
இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. நாங்கள் இது போல் இன்னும் நிறைய ப்ராப்பர்ட்டி ரெக்கமெண்ட்ஸ் வாரம் உங்களுக்கு தொடர்ந்து போஸ்ட் பண்ணிகிட்டே தான் இருப்போம். நாங்கள் எதுவுமே ரிப்பீட்டட் போஸ்ட் பண்ண மாட்டோம் நான் சொன்ன மாதிரி. அதனால் நீங்கள் வந்து எங்களோட சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து வர வீடியோஸை பாருங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் கூடிய சீக்கிரத்தில் உங்களை ஒரு வீடியோவில் நான் வந்து மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Rasha Julieta, CN Real Estates. நன்றி, வணக்கம். Sin, sexy walk, a proactive talk, so good to the naked eye. She's the devil in disguise. Feel my body and free my soul. Feel my body and free my soul. Feel my body and free my soul. Haka haka, move your body, shake your hips and kiss somebody. Dance all night and wear the crown, make the world more beautiful. Haka haka haka, shine together. Life is now, don't last forever. Feel the rhythm through the music. With this I feel like fireflies. What you came, wanna take you home. Here with me, baby, you belong. Would you smile if I touch your lips? Get aroused if I touch your hips. Let me dance through the holy gate. Let me dance through the holy gate. Let me dance through the holy gate. Haka haka, move your body, shake your hips and kiss somebody. Dance all night and wear the crown, make the world more beautiful. Haka haka haka, shine together. Life is now, don't last forever. Feel the rhythm through the music. With this I feel like fireflies.